கலிஃபோர்னியா என்னதான் ரிச்சஸ்ட் ஸ்டேட்டாக இருந்தாலும் யூஎஸ்ஆலேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற ஒரு ஃபயர் ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ட் மோர் ஓவர் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து அவங்களோட நேமை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. எங்களால் ப்ராப்பர்ட்டிக்கு இன்சூரன்ஸ்லாம் வந்து கொடுக்க முடியாது அந்த ஏரியாவுக்கு. அண்ட் மோர் ஓவர் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட் தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதனால ஒரு கான்ட்ரவர்சி கிளம்பிட்டு இருக்கு. பட் உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா, கடந்த 8 மாசமாக சவுத் ஆஃப் கலிஃபோர்னியாவுக்கு பெருசாக மழையே இல்லை. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டா ஆனா வின்ஸ்ன்னு சொல்லலாம். அது வந்து கிரேட் பேசின் பகுதியிலேருந்து பெசிபிக் ஓஷன் வழியாக சவுத் ஆஃப் கலிஃபோர்னியாவை ரீச் பண்ணுது. அண்ட் இது ரொம்பவே ட்ரையான அண்ட் ரொம்ப குளிரான ஒரு காற்றா இருக்கிறதுனால இந்த காற்று வந்து எப்போ வேணாலும் ஃபயராக மாறலான்ற ஒரு சுச்சுவேஷன் தான் அங்கே நிலவிட்டு இருந்தது. இது ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ், மேபி நேச்சுரல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம். 2 மரம் ஒராசியோ இல்லை டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ஸ்பார்க் கிரியேட் ஆகியோ இல்லை வந்து ஹியூமன் மேட் ஆக்டிவிட்டீஸ்னாலேயோ இந்த ஃபயர் வந்து உருவாகியிருக்கும். எந்த சோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்கல எப்படி வந்து இந்த ஃபயர் உருவாகுச்சுன்றது. அண்ட் மோர் ஓவர் வந்து இந்த காட்டுத்தீ பயங்கரமாக இப்போ பரவிட்டு இருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 40,000 ஏக்கர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டுத்தீ வந்து பரவி நிறைய பில்டிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் பண்ணிருச்சுன்னே சொல்லலாம். அண்ட் க்ளவுட் சீடிங் வழியே அதை அணைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். பட் ஆனால் 25 to 30 மைல்ஸ் வரைக்கும் தான் அதை அழிக்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஹியூமிடிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஈரப்பதம் இருந்தால் தான் க்ளவுட் சீடிங் டெக்னிக் உதவும். பாய்.